இந்த படத்தோட கதை கொஞ்சம் வித்தியாசமானது. கதை என்ன பாத்தீங்கன்னா, அப்படியே நம்ம 2004 ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ட் பண்ண இந்த டெர்மினல்ங்கிற படத்தோட கதையில இருந்து ஒரு சின்ன ஒரு நாட்டை மட்டும் அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்ல பிரசன்டேஷன் அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க போன அத்தனை பேரும் ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலியான அந்த அளவுக்கு எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்த படம் தான் இந்த ஃபேமிலி. இப்ப என்ன படம்னு கரெக்டா அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கடந்த 2025 மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகி அதே நாள் ரிலீஸ் ஆன இன்னொரு தமிழ் முன்னணி நடிகரோட படத்தை அப்படியே அலேக்கா தூக்கி சாப்பிட்ட ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி. கிட்டத்தட்ட வெறும் 7 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் சவுத் இந்தியாவே கலக்கிற ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் நல்லா சூப்பர் ஹிட் ஆகும். இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 2.5 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு பிக்கப் ஆகவே இல்லை. அப்புறம் பின்னால மவுத் டாக் மூலமா, சோசியல் மீடியாக்கள் மூலமா, யூடியூப் சேனல் ரிவ்யூ மூலமா இந்த படம் பயங்கர ஒரு விஸ்வரூபம் எடுத்து சவுத் இந்தியா ஃபுல்லா அந்த படம் சூப்பரா ஓடிச்சு. இந்த படம் இந்தியா ஃபுல்லா 60.25 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் பண்ண கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 86.25 கோடி ரூபாய். பாருங்க எவ்வளவு லாபம் பாருங்க. இதற்கு இந்த படத்தோட டைரக்டர் ஒரு புது பையன் அபிஷேக் ஜீவந்த். தன்னுடைய இந்த முதல் படத்துல யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் சொல்ல வச்சார். அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியை எடுத்துக்கிட்டு அதை நமக்கு தெரிஞ்ச ஜோக்குகள் மூலமா, அற்புதமான காஸ்டியூம் செலக்ஷன் மூலமா, அற்புதமான ஒரு பாசிட்டிவ் வைபோட பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நேர்த்தியான ஒரு திரைக்கதை. படத்துல சினிமா செயற்கைத்தனம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அந்த இரிட்டேட்டிங் ஃபீலிங் வராத அளவுக்கு ஆடியன்ஸ் அப்படி என்ஜாய் பண்ண வச்சாரு இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஃபேமிலி டிராமா, காமெடி டிராமால கலக்கக்கூடிய மலையாள சினிமாக்கு ஈக்குவலா நம்மளும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி டிராமா பிரசன்ட் பண்ண முடியும்னு நிரூபிச்ச படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி ஃபேமிலி டிராமா, காமெடி டிராமா அற்புதமா பிரசன்ட் பண்ணக்கூடிய மலையாள சினிமாக்கே டப் கொடுக்கிற மாதிரி இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருந்தாரு அபிஷேக் ஜீவந்த். ஏன்னா கேரளால இதே நாள் ரிலீஸ் ஆன நடிகர் திலீப் உடைய ஃபேமிலி டிராமாவான பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி படத்தோட இந்த படத்துக்கு கேரளால நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சது. ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வர பெரிய ஹீரோக்களோட படங்கள் மொக்கையா வந்து நம்மள ரொம்ப இரிட்டேட் பண்ணி பல்ல காமிக்கும் போது இருக்கப்பட்டு குட் நைட் பார்க்கிங், லப்பர் பந்து, டூரிஸ்ட் ஃபேமிலி, 3 BHK, குடும்பஸ்தான் மாதிரியான படங்கள் டைட்டானிக் ஷிப்பா மூழ்கிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சமாவது ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம நம்பலாம். இந்த மாதிரி ஒரு படங்கள் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங் கொடுக்குது. இந்த மாதிரி அதிகமான படங்கள் அடுத்த 2026 அதிகமா வந்து வெற்றி அடையணும்னு நம்ம வாழ்த்துவோம். இந்த மாதிரி படங்களை நம்ம உற்சாகப்படுத்துவோம். அதோட ரொம்ப தரமான ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணிருக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம். அதாவது டாப் 15 லிஸ்ட்ல முன்னணி ஹீரோக்களுடைய படத்தோட கலெக்ஷனையும் தாண்டி அருமையான ஒரு ஃபேமிலி டிராமா டாப் 10 லிஸ்டுக்குள்ள வர்றதுங்கிறது இந்த படம் பண்ணின ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 10-15 கோடி ரூபாய் அந்த படம் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சூர்யா, கமலஹாசன் படங்களை ஓவர்டேக் பண்ணி இந்த படம் இன்னும் ரொம்ப மேல வந்திருக்கும். அது மட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸிங் இந்த படத்துக்கு.